அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி 5 சம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்குரிய சம்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கனசதுரத்தின் மொத்த வலைப்பரப்பு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த வலைப்பரப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 384 கொடுத்துருக்காங்க. அதனோட பக்கம் கேட்குறாங்க. சரியா? இந்த சம் நல்லா கவனிங்க. இவங்க கொடுத்துருக்கிறது வந்து மொத்த வலைப்பரப்பு. ஆக்சுவலாக மொத்த வலைப்பரப்பு அவங்க கேட்டுக்கிறது வந்து பக்கம் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மொத்த வலைப்பரப்பு அப்படின்னா கனசதுரத்துக்கு என்ன ஃபார்முலா 6a² இருக்கு. 6a² = 384. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? பக்கம் தானே தேவை. அப்போ a² இந்த 6 கீழே கொண்டு வந்துருங்க. 384/6. இதை அடிச்சு கொடுங்க. 1 6 6 6 6 36 மீத 2 4 6 24. அப்போ a² என்ன கிடைக்குது? 64 கிடைக்குது. 64 ஸ்கொயர் ரூட் இடத்துல எதுன்னு என்ன கிடைக்கும்? 8 × 8 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன? a² = 8 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது ஒரு நம்பர் மட்டும்தான் வெளில வரும். 2 நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் தான் வெளில வரும். அப்போ a = 8. ஓகேவா? அப்போ எந்த ஆன்சர் கரெக்டு? B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த LCM ஆஃப் 3 × a-1 2 × a-1 ஹோல் ஸ்கொயர் a² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த சம் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3க்கும் 2க்கும் எல்சிஎம் போடணும். 3க்கும் 2க்கும் எல்சிஎம் போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். இது இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், a-1 இருக்கா? அந்த a-1 அப்படின்னு இங்கே எழுதிக்கோங்க. சரியா? a-1 அப்படி எழுதிக்கோங்க. ரெண்டாவது பாருங்கள், இங்கே பாருங்கள், a-1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ a-1க்கு பதிலாக ஏதாவது ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். 3ன்னு ஒரு நம்பர் கீழே வச்சுக்கிறோம். மேலே ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா ஒரு நம்பரை 2 தடவை போடணும்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கக்கூடிய a-1 ஹோல் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? a-1 × a-1ன்னு சொல்லி எழுதுவோம். சரியா? இந்த நம்பரை பாருங்கள், a² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 தான் கிடைக்கும். அப்போ இந்த என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a - b ஹோல் a² - b²ங்கிற ஷேப்பில் இருக்குது. இது எப்படி எழுதலாம்? a + b × a - bன்னு எழுதலாமா? ஓகே, அப்போ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்பரை எழுதுனா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? a + 1 × a-1ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து லீஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், a-1 × a-1 2 டைம்ஸ் தான். அப்போ a-1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இங்கே a-1 இங்கே a-1 இங்கே a-1 இருக்குது. இப்போ 3 காமனாக எடுக்கும்போது a-1 ஹோல் ஸ்கொயர் வரும். ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்குது. அப்போ a + 1. ஓகேவா? a + 1ன்னு கிடைக்கும். a + 1ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ எந்த ஆன்சர் கரெக்டாக வருது நம்மளுக்கு? 6 × a-1 ஹோல் ஸ்கொயர் × a + 1. அப்போ எந்த ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டு? D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த பாருங்கள். ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 161/64ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக எழுதுவோம். அதாவது கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க, அது வந்து தகாபின்னமாக எழுத போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், 1 64 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 64 கிடைக்குமா? அதோட 61 ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 4 1 5 6 6 12. சரியா? இது வந்து மேலே இருக்க நம்பரும் மல்டிப்ளை பண்ணது. அப்போ நம்ம கலப்பு பின்னத்தை தகாபின்னமாக மாற்றும் போது எப்படி எழுதுவோம்? 125 டோட்டல் நம்பர் டிவைடட் பை 64ன்னு கிடைக்கும். ஓகே, 64ன்னு இவங்க கேட்டிருக்கிறது பாருங்களேன், கியூப் ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கியூப் ரூட்னா என்ன? இதுக்கு வந்து கியூப் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ கியூப் எடுங்க, என்ன வரும்? கியூப் ரூட் ஆஃப் 125 கியூப் எடுத்துனா 5 கியூப் எழுதலாமா? 5 25 25 125. அதே மாதிரி 64 பிரிங்க, 4 16 16 64. அப்போ கியூப் ரூட்டு. சரியா? இப்போ இதை ரூட்டை விட்டு வெளில வரும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 5/4ன்னு வரும். அப்போ எந்த ஆன்சர் கரெக்டு? DC இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த பாருங்கள். 2 உருளைகளின் உயரங்கள் முறையே 1:2 மற்றும் அவற்றின் ஆரங்கள் முறையே 2:1 ஆகிய விகிதங்கள் இருப்பின் அவற்றின் கன அளவுகளின் விகிதம்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்கிறது உருளைகளின் உயரங்கள் கொடுத்துட்டாங்க, ஆரங்கள் கொடுத்துருக்காங்க, கன அளவு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, உருளைனாலே அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/3 r²h. சரியா? இங்கே 2h 2r கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா r1² h1ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அதே மாதிரி 1/3 r2² h2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இவங்க கொடுத்துக்கிறத பாருங்கள், நல்லா கவனிங்க. இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? உயரங்கள் தானே. அப்போ இது வந்து h1, இது வந்து h2, இது வந்து என்ன? r1 r2. ஓகே, இப்போ இங்கே 1/3 பையும் இந்த 1/3 பையும் கேன்சல். ஏன்னா ரேஷியோவில் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரேஷியோவில் கேன்சல் பண்ணிக்கலாம்.
மீதி என்ன இருக்குது R1 ஸ்கொயர். R1ஓட வேல்யூ என்னது 2வா, அப்போ 2 ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு H1ஓட வேல்யூ என்னது 1 இஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது R2 ஸ்கொயர்டு. R2ஓட வேல்யூ என்ன 1 ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு H2ஓட வேல்யூ என்ன 2. அப்போ சிம்பிளிஃபை பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் 2 ஸ்கொயர்டு 4 4 இன்ட்டு 1 4 இஸ்ட்டு 1 ஸ்கொயரு 1 1 இன்ட்டு 2 2 சரியா 1 இன்ட்டு 2 2ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் 2 2s are 4 1 2 is 2. அப்போ ஆன்சர் என்ன 2:1. ஓகே, அப்போ எந்த ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டு? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் கவனிங்க. ஒரு தொகையானது தனிவட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி வீதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரட்டிப்பாக வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இந்த மாதிரி தொகையும் கொடுக்கல, அதாவது அசலும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சம் கேட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தனி வட்டினாலே நம்மளுக்கு ஃபார்முலா என்னது PNR/100. ஓகே, அப்போ SI ஈக்குவல் டு PNR/100. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் 10 வருடன்றது மட்டும்தான் தெரியும். அப்போ இதுவும் தெரியாது, அசலும் தெரியாது, தொகையும் தெரியாது. அப்போ ரெண்டையுமே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 10 வருடம் தானே கொடுத்துருக்காங்க, ஆர் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ R/100. ஓகே, இப்போ இந்த எக்ஸும் கேன்சல் ஆகுது. ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த ஜீரோ கட் ஆகுது. ரிமைனிங் என்ன இருக்குது R/10 இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குது 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 10 ஈக்குவல் டு 6. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னது வட்டி வீதம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ அதனோட வேல்யூ என்ன 10%. அப்போ A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே.